கண்ணை எங்க வச்சிட்டு வரீங்க? இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண போகும்போது தெரியாம நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அந்த லெட்டரை நான் தான் போஸ்ட் பண்ணேன். என்ன இங்க? இல்ல அந்த லெட்டரை போஸ்ட் பண்றதுக்கு அத அவ போஸ்ட் பண்ணிக்குவா. நீ போய் காரை கழுவு. இல்ல அத நான் ஏன் போஸ்ட் பண்ணனும்னு சொல்ல வரேன். அங்க பாருங்க. என்ன? யாரா அது? அது அந்த தலையில ரப்பர் மாட்டிக்கினே அங்க நீ போய் வண்டியை கழுவு. இந்த வண்ட பாருங்க இங்க பாருங்க. என்ன மாட்டிக்கிச்சு? அத தலையில கேஸ் கட்ட மாட்டிக்கிட்டு அந்த அரபிக்கார என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா நீ? போய் வண்டியை கழுவுடா. இந்த பாருங்க மாட்டிக்கிட்டா. ஏய் ஓடுறா. டேய் நில்றா. அம்மா குட்டி, அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண வேண்டாம், அதை கொடு. எதுக்கு? அதுல உன்னை பத்தி எதுவுமே எழுதல. அது பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை பத்தி அதுல எழுதிட்டு தான் நான் போஸ்டே பண்ணுவேன். அது வந்து சும்மா தர வேண்டாம். இங்க வா. This is my small presentation. Okay. இந்தா. Thank you. நான் பாக்குறதுல நிஜமா இத நான் எப்படி என் வாயால சொல்ல முடியும்? டேய் இங்க பாரு, எனக்கு கிடைச்சிருச்சு. எத்தனை? ஒண்ணுதான். அந்த 8 அடி உயரம் இருக்கிற அந்த மென்டல் இருக்கான்ல, கனாரன் கப்பித்தான், அவனோடது கிடைச்சிருச்சு. கருணன் கப்பித்தான் சைன் பண்ண போனாரு, கடைசியில் அது நின்னு போச்சு. இந்தா ரொம்ப அழகா இத பார்த்து இதே மாதிரி ஒரு கையெழுத்து போடு. அப்புறம் அந்த இவன் இருக்கால கண்ணன், அவனை இந்த காணியில எல்லாரும் எவ்வளவு பாசமா பாக்குறாங்க தெரியுமா? நாம எதுக்காக வந்திருக்கோன்ற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி அடி கிடைக்குன்னு தெரியாது. ஐயோ இந்த மாதிரி கூட அடி கிடைக்கும். நான் எதுக்காக சொல்றேன்? குழிய என்றதை விட்டுட்டு பணியாரத்தை சாப்பிடு. அப்ப பணியாரத்தை கொடு. இந்த இத பார்த்து இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டு நல்லா பாத்துக்க. போதும் ரொம்ப ஓவரா பண்ணாத. பாரு, இந்த கையெழுத்துல சின்ன வித்தியாசம் இருந்தா கூட நீ கொடுத்த காசை நான் கொடுத்துறேன். பாரு, கண்ணை திறந்து பாரு. நல்லா சரி, ஓவரா பண்ணாத. எக்ஸாக்ட்லி, நீ கலக்கிட்டயா? தாத்தா அரபி பையனோட உனக்கு கல்யாணம் பேசிட்டாரு. நீ போய் ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷா வாமா. ஷேக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வெயிட் பண்றாரு. வா. கரெக்ட் தான், ரெடி ஆகணும். யாசிம் கான் என்ன முதல் முறையா பார்க்க போறாருல்ல, அந்த இடத்துல கலக்கலா இருக்கணும். என்ன? கல்யாணி நல்ல பொண்ணு, உனக்கு பொருத்தமா. இந்த கல்யாணம் நடக்கும். பொண்ணு குருடா இருந்தா நடக்கும். இல்ல நடக்கும். நல்லபடியா நடக்கும். நடக்கும். நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா வா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் வாடி சீக்கிரம். குடு. வெக்கப்பட்டது போதும், குடுமா. வாங்கிக்க தம்பி. அங்க இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். தய்யூஃப் அலாலக். ஸெயின், அல்ஹம்துலில்லாஹ். கல்யாணி, உனக்கு அரபி தெரியுமா? இஸ் தாரிஃப் அரபி? லா அனுமா அரைம் ஃபரபி.
அப்படின்னா என்னால கொஞ்சம் தான் கத்துக்க முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ். மத்தத நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். அம்மா கல்யாணி, இப்படி வெக்கப்படாம மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கம்மா. இல்ல ஷேக்கோட முகத்தை நீ பார்க்க வேண்டாமா? எப்படி பாக்குறது? எல்லாத்தையும் தான் மூடிட்டு இருக்காரே. அதுவும் வாஸ்தவம் தான். அப்பா கொஞ்சம் ஸ்கிரீன்ல நோத்து முகத்தை பார்க்கணும் இல்ல. முகத்தை எடுக்க. அம்மா, உங்க மருமக இருக்காளே குதிரை, ஜாசிம் காலித கட்டிக்கிட்டு ஷார்ஜா பேலஸ்ல சுல்தான் மனைவியா வாழணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்போட ஓடி வந்தா. இங்க வந்து என்ன பார்த்த உடனே எல்லாம் சொதப்பிக்குச்சு. நான் ஷேக் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளோட ஷேக்க பார்க்கணுமே. இந்த மருந்தை சாப்பிடுங்கம்மா. விஷத்தை குடிக்க பாக்குறியா? ஆண்டி ஆண்டி, உன்னை நம்பாதீங்க. இவன் உங்களோட பையனே இல்ல, கரும் நெல்லுவன். மருந்துன்னு குடுக்கறது கூட சில நேரம் விஷமா இருக்கலாம். என்னாச்சுப்பா? என்ன சத்தம்? சொல்லுங்க, என்னாச்சு? தாத்தா, என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன். நான் இப்படி நின்னுக்கிட்டு அம்மாவுக்கு மருந்து கொடுத்தேன். இந்த கல்யாணிய பின்னாடி மெதுவா வந்து என்ன இதோ இந்த மாதிரி கட்டி பிடிச்சா. உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆனதும் பாட்டில கீழே போட்டுட்டேன். பாட்டில் கீழே விழுந்த உடனே மருந்து தரையில கொட்டிருச்சு. கண்ணத்துல அடிச்சல. கல்யாணி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னோட கண்ணத்துல என்ன கொடுத்தன்னு இப்ப தாத்தாவுக்கு சொல்லியே ஆகணுமா? அப்படின்னு அப்படி தாத்தா கிட்ட எல்லாத்தையும் நானே சொல்றேன். வெளிநாட்டுல இருந்தா அப்ப வேற மாதிரி மாஃபி மாஃபி, நீங்க எல்லாரும் வெளியே போங்க. இந்த இடத்த நானே கிளீன் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் 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 போங்க போங்க போங்க. ஐயோ, மறுபடியும் கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுக்கறாங்களே. போ சொல்றத கேளு. போ. பால் எல்லாம் பேசிட்டீங்களா? என்ன இல்ல, கண்ணனுக்கும் கண்ணனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குமே. இவர்தான் சொல்லிட்டு இருந்தாரு. அரபிய பார்க்காதவங்க மொத தடவை அரபிய பார்த்ததும் இது எப்படி அது எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்டதான் சொன்னேன். உன்னதான். பெட்டியை திறக்க வேண்டாமா? எந்த பெட்டி? ஷார்ஜால இருந்து தங்கமான பிள்ளைக்கு உங்க அப்பா அனுப்பின பெட்டி. அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்ன நீ? அதுவா? அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா, யாருக்கும் காட்டாம யாருக்கும் தெரியாம அந்த பெட்டியை குடோன்ல பதுக்கி வச்சிருக்கேன்னா அதுக்குள்ள நீ பயப்படுற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு அது பிடிக்கலன்னா அதுக்குள்ள வேற சிலதும் இருக்கு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு, பொட்டு, மஸ்காரா, லிப்ஸ்டிக், பர்ஃபியூம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தானே. அப்புறம் எதுக்காக எனக்கு பால்ல மயக்க மருந்து கலந்து என்ன மயக்கம் போட வச்சு எதுக்கு திருட பாக்குற? ஷேம். ஏய், நீ போட்ட பெரிய பிளான நான் சின்னதா மாத்திட்டேன் பாத்தியா? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் உன்னோட மயக்க மருந்து பாட்டில நான் மாத்தி வச்சுட்டேன். எப்படி? நீ எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தாலும் மயங்காதவன் தான் இந்த ஷேக் ஜாசிம் காலித் அல் முபாரக் மஹ்பானி. லிசன், யூ ஆர் a cheat. மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி இந்த கல்யாணியை ஏமாத்தலாம்னு நினைக்காத. உண்மையை சொல்லு. இந்த பெட்டியில என்ன இருந்தது? பணம் தான். யாரோட பணமும் இல்ல. உன் மேல இருக்கிற பாசத்துல பணம்னு சொல்றதுக்கு போனன்னு சொல்லிட்டேன். அடேங்கப்பா, ஒரு காட்டு பண்ணி வெயிட் இருக்கா. என்னடி
இது? நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. இப்ப பாத்தியா? இப்ப பாரு புடவை எப்படி ஆயிடுச்சுன்னு. நான் தான் உங்களை கூப்பிட்டல, அப்பவே வர வேண்டியதுதானே? அமக்காத ஒச்சுச்சோ கை உடைஞ்சிர போகுது. வேண்டாம் வேண்டாம், நீ தரல நானும் தருவேன். மாமா அவளை விட்டுறாதீங்க. குட் நைட். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? ஏண்டி ஒன்னதாண்டி வரமா? ஐயோ ஏய் என்னாச்சு? ஜாசின், என் பொண்ணு பானு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. உண்மையாவா? என் அம்மா பேசினாங்களா? இன்ஷா அல்லாஹ், என் வேண்டுதல் வீண் போகல. அவ உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. போ, அவளுக்கு உன்கிட்ட ஏதோ பேசணுமா? ஜாசின், நன்றிப்பா. எங்களால முடியாதது நீ சாதிச்சிட்ட. Mama Jan. Jasin. When Roinda, my juice saman, my be choosing the mama, mouth liya maafi mouth, my be Aravinda. Oh. ஆண்டி சொன்னது கேட்டல? உண்மையை சொல்லு. கேளுங்க. ஷார்ஜால என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு கேளுங்க ஆண்டி. ஒண்ணு இல்ல, திடீர்னு டென்ஷன் ஆயிட்டா பேசும்போது திக்கும். இல்ல, நாங்க மட்டும் இப்படி அரபியில பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்காதா? பையன் கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும். தம்பி என்னது? ஒண்ணு இல்ல. சரி வாங்கண்ணே, நம்ம போலாம். பானுக்கு அவ பையனை பத்தியும் அவ ஹஸ்பண்ட பத்தியும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும். அத நாம கேட்க வேண்டாம். எம்மாடி அப்பா வாமா. ஏன் உட்பிக்கு எனக்கு தெரியாம எந்த ரகசியமும் இருக்கு? இரு மனசும் ஒரு மனசு ஆகும்போது அம்மா சொன்னது கேட்கல? கமான் ப்ளீஸ் கெட் அவுட் ஐ சே. என்னடா போட்டிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்ல. கரெக்டா 12 மணிக்கு வரேன்னு தானே சொன்னாங்க. கை துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களை பத்தி சுத்தி எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. பயத்துல வராம இருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வாத்தியாரே வந்துட்டாங்க, நீங்க தயாரா இருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு முட்டை எடுத்துட்டு வரட்டா? நான் திரும்ப பாத்துட்டு வரேன். நீங்க எங்க பாக்ஸர் தானே பார்க்க வந்தீங்க? ஆமா. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியாதா? உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. வாங்க. பாத்தியாயா, நாம இங்க இருந்து வாங்கிட்டு தான் போவோம். அதிர்ஷ்ட தேவதை நமக்காக அங்க காத்துட்டு இருக்கியா? வாயை பொளந்தது போது முடிடுவா. இந்த பக்கம் தானே? அவங்களே வந்துட்டாங்க. ஹலோ, என்ன பிடிக்க வந்திருக்கீங்களா? அக்கௌண்ட பிடிக்க வந்திருக்கோம். கரெக்டா கண்டுபிடிச்சாரு பாத்தியா? நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நேரத்தை வீணடிக்காம பேண்ட கட்டிட்டு உள்ள வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னையா பேண்ட கழட்ட சொல்றான்? ஏன் அப்படி? அதுதான் அவர் வழக்கம். உள்ள போறதுனா பேண்ட் எல்லாம் போடக்கூடாது. ஐயோ, அதை இப்படி இங்க வாங்க, தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். பேண்ட் அவருங்க. பைல்வான்ஸ்ல சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, கண்டிப்பா கிடைக்கும் நினைங்க. அப்ப கழட்டிடலாங்கிறியா? அட கழட்டுங்க சார். எல்லாத்தையும் சீக்கிரம் முடிங்க சார். போங்க சார், கழட்டுங்க. எங்க பாஸ் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. சார் போங்க. ஐயோ வந்துட்டியா? இன்னும் பெரிய கப்பித்தானோட சைன் மட்டும்தான் இருக்கு. கடவுளே, அது மட்டும்தான் வேணும்.
என்னம்மா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு பானுக்காவும் கல்யாணி சொல்லி தான் தெரியும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அடக்கடவுளே, இன்னைக்குதான் என் பர்த்டேவா? எப்ப உங்க பிறந்த நாள் கூட தெரியாம யாசம் காலத் இவ்ளோ நாளா இருந்தீங்களா? தமிழ் மாசம் 1221 செவ்வாய் அசலா ஜமுவா. உனக்கு ஒன்னும் புரியல? 2001 ஜனவரி 25 வெள்ளிக்கிழமை என் பர்த்டே. அதாவது இன்னைக்கு. கரெக்ட் தானம்மா? இத நீ காது கொடுத்து கேட்டியா? Happy birthday to you. இது எதுக்கு சாப்பிடவா? இல்லப்பா, அது எரியல. தூக்கி போட்டா தொலைஞ்சிராதா? தூக்கி போட்டு தொலைக்கிறதுக்கு இல்லப்பா, தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு. என்னது? கல்யாணி சொன்னாலே நீங்க கத்திய தூக்கி வீசுறதுல எக்ஸ்பர்ட்னு. கல்யாணி சொன்னாலா நான் எக்ஸ்பர்ட்னு? ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். கத்தி எறிறது, ஒட்டக ரேஸ், ஆள் மாறாட்டம் எல்லாத்துலயும் சார் எக்ஸ்பர்ட் ஆச்சே. அடக்கடவுளே, உங்களுக்கு ஓட்டம் ஓட ஓட தெரியுமா? ஒரு கல்லு எடுத்து எரிஞ்சா என்ன ஓட்டம் ஓடும் தெரியுமா? இல்ல, நான் எதுக்காக வரணும்? எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க கத்தி வீசுறத பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு முன்னாடியே எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? ஆஹா, ஜாசிம் உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் சொல்ல மாட்டாரு. பாருங்க. என்னது? கத்தி வீச. கத்தியா? இங்க பாருங்க, உங்க திறமையை பார்க்க எல்லாரும் காத்துக்காங்க. என்ன கொன்னுடாத. வேலாயுதம் அங்க பாருங்க, வேலாயுதம் பாத்தீங்களா? வேலாயுதம் நம்மளோட வேலாயுதம். வேலாயுதத்தை எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க கத்தி வீசதா? நீங்க இந்த கத்தி எடுத்து அவரை சுத்தி சுத்தி வேக வேகமா வீசணும். எல்லாரும் அத பார்க்கணும். நீ இந்த கத்தியை கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறியா? அது வீசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் நிறைய முறை பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல. டச் விட்டு போயிருக்கும். நம்ம கரெக்டா ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் போட்டியை வச்சுப்போம். தெரியாத விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க பாய். பேசாம அறியா, அடிச்சன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஷேக் தம்பிக்கு கத்தி வீச தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் ஒரு 6th சென்ஸ்லயே தெரியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா. இன்னும் லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிங்க. கத்தி இருக்கு, ஆள் இருக்கு, வீசலாம், ஜெயிக்கலாம். ஆனா நான் வீச மாட்டேன். ஏன்னா அரபிகளுக்கு கத்தி எறிகிறது விளையாட்டு விஷயம் இல்ல. அது எங்களோட உயிர் மூச்சு மாதிரி, சொந்த மனைவி மாதிரி, இல்ல வாழ்க்கை மாதிரி. கத்தி வீசும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அதோட அவன் வாழ்க்கையில விலை மதிப்பு அதிகமா இருக்கிறத அன்னையோட அவன் இழந்துருவான். எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன வச்சு விளையாடாதீங்க. இங்க கட்ட வேண்டியது வேலாயுதத்தில் இல்ல. அப்படின்னா அரபிக்ஸோட விதிமுறையை யாருமே மாத்த வேண்டாம். அதுவும் சரிதான். உன்னோட விலை மதிப்பே இல்லாத பொருள் என்னன்னு சொல்லு. சீக்கிரமா அவுத்து விடுங்க. என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னுடைய அம்மா. ஆனா எந்த அரபியும் அம்மாவுக்கு எதிராக கத்திய தூக்க மாட்டான். கல்யாணியை இங்க கட்டி வச்சுட்டு நான் கத்தி வீசுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அப்பா, ஐயோ, அது வேண்டாம். கண்டிப்பா. தன்னோட மனைவி எதிரில இருந்தா எந்த அரபிக்கும் கை நடுங்காது. உச்சி முடி கூட அசையாம நிக்கும். மிஸ் ஆச்சுன்னா கத்தி குத்துறது அவ மனைவியோட நெஞ்சில. அதனால கல்யாணி நீ வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். வீசணும்ல, போட்டி நடக்கணும்ல. கல்யாணி, ஜாசின் சொன்னது புரியுது இல்ல? அவங்களோட விதிமுறை அப்படிதானா? அத நம்ம கேட்டுதான். ஐயோ மாமா, நீங்க அத சொல்லுங்க. ஐயோ வேண்டாம், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. வேண்டாம் அப்பா, வேண்டாம் சொல்லுங்கப்பா. ப்ளீஸ். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டாம், நான் போறேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
ம். ப்ளீஸ். ம். 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 அம்மாடி, உனக்கு கூடாது. இந்த தாத்தாவோட ஒரு சின்ன பரிசு. செயினெல்லாம் வேண்டாம், செயினெல்லாம் வேண்டாம். தாத்தா தரத வேண்டாம்னு இல்ல, சொல்லக்கூடாது. இல்ல, அது- வேற என்ன வேணும்? ஐயோ, என்ன வேண்டாம். வேணாலும் கேளுங்க தம்பி. எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு. எனக்கு கேளு. பணம் கொடுங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும். 100 ரூபாயா? மாப்பிள்ளை கேட்ட ரூபாய் பாத்தீங்களா? ஷேக்கு 100 ரூபாய் போதும்னா 100 ரூபாய் இல்ல இல்ல போதும். இல்ல, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எந்த கையால அந்த கிஃப்ட வாங்கியிருக்கேன்னு நான் பத்திரமா வச்சுக்க. உன்னை எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு எதுக்கு இந்த 100 ரூபாய்? அதானே இதோட மதிப்பு என்னன்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாதுமா. இந்த பெரிய மனுஷங்கிட்ட இருந்து கிடைச்ச இந்த 100 ரூபாய்க்கு என்னை விட என் வாழ்க்கையை விட பெரிய மதிப்பு இருக்கு. இதை என் பெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கிறேன் தாத்தா. சரிப்பா. ஐயோ, நீ இந்த மாதிரி எல்லாம் கத்த கூடாது. கொஞ்சம் வழி வழி விடுமா, வழி விடு. பெரியப்பா. ஐயோ.